அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடந்த வகுப்புல அரசியலமைப்பு மாதிரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு விடயத்தை ஒரு வகுப்புல நாம் பார்த்திருந்தோம். அரசியலமைப்புண்டா என்ன, அதே போல ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி, அதே போல அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பூரணமான ஒரு வகுப்புல நம்ம அந்த அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை பார்த்திருந்தோம். அதே வகுப்புல நம்ம சொல்லியிருந்தோம், அடுத்த வகுப்புல இலங்கையில காலனித்துவ அரசியல் நிலைமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை தொடர் வகுப்புகளினூடாக பார்ப்போம்னு சொல்லி, அப்ப அந்த அடிப்படையில இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறது இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றம். இந்த இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுக வகுப்பை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அடுத்தடுத்த வகுப்புல இந்த இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றம் சம்பந்தப்பட்ட இந்த காலப்பகுதியில என்னென்ன விளைவுகள், அதே போல இந்த இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றத்துல என்னென்ன அரசியல் ரீதியான யாப்புக்கள் அல்லது அரசியல் ரீதியான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, அதனால இலங்கைக்கு என்ன நன்மை தீமை, அதனால இலங்கையில நவீன அரசாங்கம் அல்லது இலங்கையில நவீன ஜனநாயகம் எந்த அளவு வளர்ச்சி பெற்றது என்று சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான விடயத்தினையும், அதே போல இந்த இலங்கையில காலனித்துவத்தை ஒத்து வந்த கடந்த கால வினாக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான விளக்கங்களையும் நம்ம இந்த வகுப்புல பார்க்க இருக்கோம். அந்த அடிப்படையில் எங்களோட தொடர் வகுப்புல நீங்க நினைஞ்சு கொள்ளுங்க. சரி, இப்ப நம்ம பார்க்கிறது இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயங்கள். இந்த இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு யூனிட்னு சொன்னா, இதுவரைக்கும் அத்தனை கடந்த கால வினாக்களிலும் இந்த இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றத்தை ஒத்த எந்த ஒரு கேள்விகளும் வராமல் இருந்ததில்லை. ஏதாவது கேள்வி பகுதி 2 இல்லை, அதாவது எஸ்ஐல 3 பாட்டா பிரிச்சிருக்காங்க. அதுல 2வது பகுதியில 2வது பகுதியில 4வது கேள்வி அல்லது 5வது கேள்வியா இந்த இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி அண்மைய காலங்கள்ல தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கும் தெரியும். அப்ப இதுல நம்ம என்னென்ன கேள்விகள் அடிக்கடி வருதுன்னு சொன்னா, இந்த இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றத்தால் ஏற்பட்ட இந்த அரசியல் ரீதியான விளைவுகள், சமூக ரீதியான விளைவுகள், பொருளாதார ரீதியான விளைவுகள் தான் வேறு வேறு கண்ணோட்ட ரீதியாக கேட்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக, இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றத்தின் காரணமாக இலங்கையில பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு நிலைமாற்றம் அடைந்தது என்று சொல்லி ஒரு கேள்விகள் கடந்த காலங்களில் கேட்டிருக்காங்க. அதே போல இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றத்தின் காரணமாக இலங்கைக்கு ஒரு நவீன ரீதியான அரசுக்கு அடித்தளமிட்டது என்று சொல்லியும் கேள்விகள் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றத்துல பிரதானமாக கொண்டு வரப்பட்ட 2 யாப்புகள் இருக்கு. அந்த 2 யாப்புகளையும் மையமாக வைத்து பல கேள்விகள் இந்த காலனித்துவ நிலைமாற்றம் சம்பந்தப்பட்ட இந்த அலகுக்குள்ள அண்மைய காலங்கள்ல கடந்த வருடங்கள்ல கேள்வி வருவதாக எங்களால அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சரி, இப்ப அந்த அடிப்படையில இந்த இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றம் சம்பந்தமாக நாம இன்னைக்கு ஒரு குறித்த விடயங்களை இன்னைக்கு நாம பார்த்துக் கொள்வோம். அப்ப இந்த இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றம் சம்பந்தமாக நம்ம படிக்க வேண்டிய விடயங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது இந்த காலனித்துவம் என்றால் என்ன என்ற ஒரு விடயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த காலனித்துவம் எவ்வாறு உருவாகிறது அல்லது இந்த காலனித்துவம் உருவாகிறதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதை நம்ம இந்த வகுப்புல பார்க்கிறோம். அதே போல காலனித்துவ அரசு என்றால் என்ன என்ற விடயத்தை இந்த வகுப்புல நாங்க பார்க்கிறோம். அதே போல இலங்கையில காலனித்துவம், இலங்கை
யார் யார் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தங்களோட காலனித்துவத்துக்கு கீழே வச்சிருந்தாங்க என்று சொல்லி நம்ம அதுல மூணு மூணு பிரிவினர்கள் நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த போர்த்துகீர், உள்ளாந்தர், பிரித்தானியர் அல்லது ஆங்கிலேயர் என்று நம்ம மூன்று வகையாக இதில் நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த காலனித்துவ ஆட்சியில ஏற்பட்ட விளைவுகள் பொதுவாக சமூக ரீதியாக விளைவுகள், அரசியல் ரீதியான விளைவுகள், பொருளாதார ரீதியான விளைவுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, அதே போல அடுத்த வகுப்புல இந்த காலனித்துவ நிலை மாற்றத்தினால, இலங்கையில இந்த காலனித்துவ நிலை மாற்றத்தால என்னென்ன அரசியல் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தார்கள், இந்த அரசியல் சீர்திருத்தத்தால இலங்கைக்கு ஏற்பட்ட நன்மை, தீமை அல்லது விளைவுகள், அதே போல இந்த சீர்திருத்தங்கள்ல கொண்டு வரப்பட்ட முக்கியமான அம்சங்கள், அந்த அவ்வாறான அம்சங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டது, அது சம்பந்தப்பட்ட பூர்ணமான விளக்கத்தை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல கலந்தாலோசிக்க இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னு சொன்னா, எங்கள் இந்த வகுப்பை ஏழைய மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தணும். அதாவது உங்களோட அரசியல் சார்ந்த குடும்பங்கள்லயோ அல்லது உங்களோட பாடசாலை நண்பர்களுக்கோ இந்த காணொலியை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அதனூடாக ஏழைய மாணவர்களும் நன்மை அடைவதற்குரிய வாய்ப்பும் இருக்கு. சரி, நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வேன். உங்களோட வினாப்பத்திர வகுப்பு 8ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நடைபெற இருக்கி. அதுல முழுமையாக 15 அழகையும் உள்ளடக்கிய கேள்வி வினா, ஒரு கேள்வி வினா உள்ளடங்கலான ஒரு டியூட்டர் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை 8ஆம் மாதம் 10, 12ஆம் தேதிக்கு பிறகு அதை வெளியிடவும் இருக்கின்றோம். சரி, அப்ப நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த காலனித்துவ நிலை மாற்றம். இந்த காலனித்துவ நிலை மாற்றத்தை நீங்க பார்க்கும்போது, காலனித்துவ என்று சொல்லும் போது உங்களுக்கு விளைக்கொள்ளணும். அதாவது காலனித்துவம், அதாவது ஒன்றை இன்னொன்ற கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கிறத சொல்றது காலனித்துவம் என்று சொல்லி விளைக்கொள்ளணும். கால் அணித்துவம், கால் அணித்துவம். உதாரணமா சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, நம்ம காலுக்கு கீழே, நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறது நம்மளோட பாதணி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப அதே நிலைமையில தான் இந்த காலனித்துவம் என்று சொல்லும் போது, ஒரு நாடு இன்னொரு நாட்டை தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கிற ஒரு நிலையத்தை இந்த காலனித்துவம் சொல்லுவோம். இப்ப இந்த காலனித்துவம் அதே போல குடியேற்றவாதம் விளைக்கணும். காலனித்துவம், குடியேற்றவாதம் என்ற விடயத்துல பல மாணவர்கள் இரண்டும் வெவ்வேறான அம்சம் என்று சொல்லி குழம்பிக்கொள்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அநேகமான மாணவர்கள் இந்த காலனித்துவமும் குடியேற்றவாதமும் வெவ்வேறானதா ஒன்றா என்று சொல்லியும் பல குழப்பங்கள் காணப்படுது. உண்மையிலே இந்த காலனித்துவமும் குடியேற்றவாதமும் ஒரே ஒரு விடயத்தை தான் இங்கே சொல்லுது. அதாவது கொலோனி அமைப்புன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதுவும் இந்த காலனித்துவ நிலை மாற்றத்தினால உருவாக்கப்பட்ட ஒன்றாக அடையாளப்படுத்தலாம். அப்ப இந்த காலனித்துவம், குடியேற்றவாதம் என்ற விடயங்கள் ஒரே விடயத்தை தான் இங்கு குறிப்பிடுகிறது. அப்ப இந்த அடிப்படையில நம்ம பார்ப்போம், இந்த காலனித்துவம் என்றால் என்ன என்று சொல்லி. காலனித்துவம் நம்ம சொல்லும் போது அது முக்கியமான விடயங்கள் என்னன்னு சொன்னா, பொதுவாக இங்க சுரண்டல் என்ற நிலையில் பொருளாதார விருத்தி, அதே போல ஒரு அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கின்ற ஒரு நிலை இந்த காலனித்துவத்துல காணப்படுகின்றது. அப்ப இந்த அடிப்படையில காலனித்துவம் என்றால் என்னை நம்ம பார்க்கும்போது லேசாக நீங்க நினைக்கொள்ள வேண்டிய வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னா, அதாவது வலுக்கூடிய நாடுகள், அதாவது காலனியாளர்கள். சரியா? வலுக்கூடிய நாடுகள் வலுக்குன்றிய நாடுகளை தந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிட்டு இருக்கிற ஒரு நிலையத்தான் காலனித்துவம் என்றால் சொல்லிவிட முடியும். அதாவது வலுக்கூடிய நாடுகள் வலுக்குன்றிய நாடுகளை தங்களோட காலனித்துவத்துக்கு கீழே, தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே, அந்த கட்டுப்பாடுகள் பல்வேறு வழிகளில் இடம்பெறலாம். அரசியல் ரீதியான ஒரு விடயத்திலேயோ அல்லது ஒரு உடன்படிக்கையினூடாகவோ அல்லது ஒரு ஆயுத பலத்தினூடாகவோ அல்லது பயத்தினூடாகவோ அந்த கட்டுப்பாடுகள் இடம்பெறலாம். அப்ப இவர்களை கட்டுப்படுத்தி
தங்கள தாய்நாட்டின் உச்சமற்ற வளர்ச்சிக்காக இந்த காலனியாளர்களை பயன்படுத்துகின்ற ஒன்றுதான் இந்த காலனித்துவம். உதாரணமா ஐரோப்பிய நாடுகள் உலகளாவிய ரீதியில பல நாடுகளை காலனித்துவத்துக்கு உட்படுத்தியது. அப்ப இந்த ஐரோப்பிய நாடுகளோட நோக்கம் என்னன்னு சொன்னா, தங்கள நாட்டை வலுப்ப செய்யணும். அதற்கு யாரை பயன்படுத்தினார்கள்? அந்த காலனித்துவ நாடுகளை தானே. அதாவது அந்த நாடு எந்த நாட்டை கட்டுப்படுத்தியிருந்ததோ, உதாரணமா பிரித்தானியா இலங்கையை காலனித்துவத்துக்கு வச்சிருந்தீங்க. இலங்கையை கிட்டத்தட்ட 1796ஆம் ஆண்டு 48ஆம் ஆண்டு வரைக்கும் பிரித்தானியா தன்னை காலனித்துவத்துக்கு இலங்கையை வச்சிருந்தீங்க. அப்ப இந்த பிரித்தானியாவோட உச்சகட்ட வளர்ச்சிக்காக, அவர்கள் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட வளர்ச்சிக்காக இலங்கை மக்களை பயன்படுத்தினார்கள். அப்ப இலங்கையை தன்னை கட்டுப்பாட்டுகளை வச்சு அதன் ஊடாக பிரித்தானியாவோட பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், பிரித்தானியாவோட கலாச்சாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதே போல பிரித்தானிய அரசியல் சூழ்நிலையை மிக சிறப்பாக உலகுக்கு அரங்கேற்ற வேண்டும் என்ற நோக்குல இலங்கையை பயன்படுத்தினார்கள். இலங்கையை மையமாக வைத்து இலங்கை மக்களை அவங்களோட தாய்நாட்டு உச்சமட்ட வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிற ஒரு நிலையைத்தான் நம்ம உதாரணமாக குறிப்பிடலாம். அப்ப ஒரு நாடு, ஒரு வலுக்கூறிய நாடு வலுக்குன்றிய நாட்டை ஒரு உடன்படிக்கையினூடாகவோ அல்லது ஆயுத கட்டமைப்பினூடாகவோ அல்லது கட்டுப்பாடினூடாகவோ அல்லது அரசியல் ரீதியான ஒப்பந்தங்களினூடாகவோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து அதன் ஊடாக தன் தாய்நாட்டின் உச்சமட்ட வளர்ச்சிக்காக இந்த நாட்டை பயன்படுத்தி அதனூடாக அந்த சொந்த நாட்டை வலுப்பெற செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த காலனித்துவம். அப்ப நம்ம சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, வலுக்கூடிய நாடுகள் வலுக்குன்றிய நாட்டை தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ற ஒரு நிலையத்தான் காலனித்துவம் என்று சொல்லி எங்களால அடையாளப்படுத்த முடியும். அப்ப அந்த அடிப்படையில இந்த காலனித்துவம் என்று சொல்லும் போது அங்க பிரதானமாக பொருளாதாரம் என்ற ஒரு விடயம் முதன்மைப்படுத்தப்படுது. பொருளாதாரம் என்ற விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்னமாய்த்தான் அந்த அதாவது காலனித்துவத்தை வச்சிருக்கிறான் அந்த நாடு, உதாரணமா பிரித்தானியா. அந்த நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்குல, அதாவது சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகள் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்குல ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற நாடுகளை தன்னை காலனித்துவத்தை வச்சு அதனூடாக அந்த பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு நிலை இந்த காலனித்துவம் என்ற விடயத்துல அங்க காணப்படுது. இப்போ உதாரணமா இலங்கையை எடுத்துக்கணும்னு சொன்னா, இலங்கையில பெருந்தோட்டத்துறை வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு பிரதானமான காரணமாக பிரித்தானியர்கள் இருந்தாலும் கூட இந்த பெருந்தோட்டத்துறையினூடாக அங்க பிரித்தானியர்கள் நலன பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இலங்கை மக்களில் இந்திய பிரஜைகளையும், அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தொழிலாளர்கள் இறக்குமதி செஞ்சாங்க பெருந்தோட்டத்துறை. அப்ப இவர்களை எல்லாம் பயன்படுத்தி பிரித்தானியாவோட உச்சமட்ட பொருளாதாரத்துக்கு இவர்களை பயன்படுத்தினாங்க. அப்ப அங்க அந்த பொருளாதாரம் என்ற விடயத்தை நம்ம பார்க்கும்போது அந்த நாட்டின் பொருளாதாரத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில இந்த காலனித்துவம் என்ற விடயத்துல எங்களால இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயத்தை அடையாளப்படுத்த முடியும். அதே போல கலாச்சாரம் என்ற விடயத்தை நம்ம பார்க்கும்போது பொதுவாக தந்த கலாச்சாரத்தை அந்த நாட்டுல பரப்ப வேண்டும் என்ற நோக்கிலையும் இந்த காலனித்துவம் என்ற விடயத்தை உருவாக்கும். அதாவது இந்த காலனித்துவம் என்ற விடயத்தை எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். இந்த காலனித்துவத்தின் ஊடாக பல கலாச்சார ரீதியான அல்லது மேற்கத்திய கலாச்சாரம் பரவுகின்ற ஒரு நிலையும் இங்க காணப்படுது. அதே போல சுரண்டல் முறையும் இந்த காலனித்துவம் என்ற விடயத்துக்குள்ள உள்ளடக்கப்படுகிறது. ஒரு சுரண்டல், இப்ப உதாரணமாக சுரண்டல் என்று சொல்லும் போது மக்களுக்கு தெரியாமலும் தெரிந்தும் அந்த நாட்டில் இருக்கிற பொருளாதார வளங்களை, அதாவது அவர்கள் அந்த கனிய வளங்கள் அது சம்பந்தப்பட்ட பல பொருளாதார நன்மை கிடைக்கின்ற பொருளாதார விருத்தியை கொண்டு செல்கின்ற பல வளங்களை சுரண்டி தன்னுடைய தாய்நாட்டு உச்சமட்ட வளர்ச்சிக்காக எடுத்துக்கொள்றாங்க. இப்படி காலனித்துவத்தில் பல்வேறுபட்ட விடயங்களை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அப்ப அந்த அடிப்படையில இந்த காலனித்துவம் உருவாகிற வழிமுறைகள்,
பொதுவாக வந்து இந்த காலனித்துவம் பல்வேறுபட்ட வகைகள்ல உருவாக்க வருகிறது. அதுல பிரதானமா 2 விடயங்களுக்கு அதுல ஒன்றுதான் வந்து முன்னர் குடியேற்றமாக காணப்பட்ட ஒரு நாட்டை கட்டுப்படுத்தி தண்ட தாய் நாட்டு அரசியல் பொருளாதாரத்தை அதுல அப்ளை பண்ணி, அதாவது முன்னர் குடியேற்றமாக ஒரு காணப்பட்ட ஒரு நாட்டை வசப்படுத்தி தண்ட தாய் நாட்டு அரசியல் பொருளாதார விடயங்கள் அந்த நாட்டுல கொண்டு சென்று அந்த நாட்டை வந்து அந்த நாட்டில் உச்சமட்ட வளர்ச்சிக்காக கொண்டு செல்றது. அதே போல உடன்படிக்கை, ஆயுத பலம் போன்ற விடயங்களினூடாக இந்த காலனித்துவம் உருவாக்கப்படுகிறது. முன்னர் குடியேற்றமாக காணப்பட்ட ஒரு நாட்டை வசப்படுத்தி அந்த நாட்டில தன் தாய் நாட்டு அரசியல் பொருளாதார விடயங்களை வந்து திணிச்சு அந்த நாட்டை வந்து தன் தாய் நாட்டு உச்சமட்ட வளர்ச்சிக்காக பயன்படுது. உதாரணமா வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளை எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். அதே போல உடன்படிக்கை, ஆயுதம் என்பவற்றினூடாக கட்டுப்படுத்துதல் உதாரணமா இலங்கை. இதையும் தாண்டி இது வந்து பிரதானமான 2 வழிமுறைகள். இதையும் தாண்டி இன்னும் பல்வேறுபட்ட வழிமுறைகளின் ஊடாக இந்த காலனித்துவம் உருவாக்கம் வருகின்றது. உதாரணமாக அரசியல் சார்ந்த சூழ்நிலை, அதே போல வந்து அமைவிடம் என்ற விடயத்தையும் எங்களால் அடையாளப்படுத்தக்கூடியதா புவியியல் ரீதியான அமைவிடம். இப்படியான விடயங்களும் வந்து ஒரு நாட்டுல காலனித்துவத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு விடயமாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அதே போல பொருளாதாரம் செறிந்த ஒரு நாடாக இருக்கும்னு சொன்னா அந்த நாட்டை வந்து காலனித்துவத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்ப இதைத்தான் வந்து நம்ம சொல்லுவோம் காலனித்துவ உருவாகும் வழிமுறைகள். அப்புறம் 2 விடயங்கள் பார்த்திருந்தோம். காலனித்துவம் என்றால் என்ன, காலனித்துவம் உருவாகும் வழிமுறைகள். அப்ப காலனித்துவம் சொன்னா என்னது? அதாவது வலுக்கூடிய நாடுகள் வலுக்குன்றிய நாட்டை தன்னுடைய கட்டுப்பாடுகளை வச்சிட்டு இருக்கின்ற, அதாவது கட்டுப்பாடுகள் வந்து பல்வேறு வழிகளிடம் வருவது. உடன்படிக்கைகள், ஆயுதங்களை காட்டி பயமுறுத்தி அரசியல் ரீதியான ஒப்பந்தங்களூடாக இந்த காலனித்துவம் என்ற விடயங்களை வந்து உருவாக்கம் பெறுகின்றதுன்னு சொல்லி எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். சரி, அடுத்த விடயம் நாம் பார்த்துக் கொள்வோம். காலனித்துவ அரசு. காலனித்துவ அரசு என்று நம்ம சொல்லும் போது அது வந்து இதனோட சம்பந்தப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கு. அதாவது காலனித்துவ அரசுன்னு சொன்னா நம்ம சுருக்கமாக நம்ம சொல்லணும்னு சொன்னா ஐரோப்பா அல்லாத அரச மாதிரிகளில் விரித்தெழுந்த ஒரு அரசு தான் காலனித்துவ அரசு. ஐரோப்பா அல்லாத அரச மாதிரிகள் சொன்னா உதாரணமா வந்து போர்த்துகல், நெதர்லாந்து, அதே போல வேற ஸ்பெயின், சரியா, பிரான்ஸ், பிரித்தானியா, இதெல்லாம் வந்து என்ன நாடுகள்? ஐரோப்பிய நாடுகள். இந்த போர்த்துகல், நெதர்லாந்து, பிரான்ஸ், பிரித்தானியா, ஸ்பெயின் போன்ற இந்த நாடுகள் எல்லாம் ஒரு ஐரோப்பிய நாடுகள். அப்ப ஐரோப்பிய நாடுகள் அல்லாத அரச மாதிரிகளில் விரித்திருந்த ஒரு அரசை தான் நம்ம காலனித்துவ அரசு சொன்னா, அப்ப நீங்க அதுல ஒரு விடயத்தை விளையை கொள்ளணும். இந்த நாடுகள் அல்லாத ஏனைய நாடுகள் தான் வந்து காலனித்துவ அரசாக எங்களால் விளையாடப்படுத்தலாம். அதாவது காலனித்துவத்தை கீழே வச்சிட்டு இருந்தது வந்து இந்த நாடுகள் தான். இந்த போர்த்துகல், நெதர்லாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், பிரித்தானியா, இந்த நாடுகள் தான் தன்னை கட்டுப்பாடுகளை வச்சிருந்தீங்க. அப்ப அதனால தான் சொல்றாங்க வந்து ஐரோப்பா அல்லாத அரச மாதிரிகளில் விரித்திடைந்த ஒன்று தான் வந்து இந்த காலனித்துவ அரசு. அப்ப ஐரோப்பா அல்லாத அரச மாதிரிகளில் விரித்திடைந்த அரசுன்னு சொன்னா ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளை எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா நாடுகள், இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து பல நூற்றாண்டுகளாக காலனித்துவத்தை வச்சுட்டு இருந்தீங்க. உதாரணமா அமெரிக்காவை கூட பிரித்தானியா வந்து ஒரு காலனித்துவத்தை வச்சிருந்தீங்க. சரி, அப்ப அந்த அடிப்படையில வந்து நம்ம பார்க்கும்போது ஐரோப்பா அல்லாத அரச மாதிரிகளில் விழித்திருந்த ஒரு அரசாக எங்களால காலனித்துவ அரசை சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப இந்த 3 விடயம் வந்து ஒரு சுருக்கமாக எங்களால பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது காலனித்துவம் என்றால் என்ன, காலனித்துவம் உருவாகும் வழிமுறைகள், காலனித்துவ அரசு. சரி, அப்ப இதுக்கு பிறகுதான் வந்து நம்ம இலங்கையில காலனித்துவம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்தது வந்து இந்த இலங்கையில காலனித்துவ நிலை மாற்றம் என்ற விடயத்துல
இந்த காலனித்துவம் சம்பந்தமான சில ஒரு ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை வந்து நம்ம பார்த்திருந்தோம். சரியா? இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல வந்து நான் இதை உங்க டவுட் இருந்தா இதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு அடுத்த செக்ஷனுக்கு நான் போவேன். சரியா? அடுத்த விடயத்தை நான் பார்க்க போடுவோம் இலங்கையில காலனித்துவம். இலங்கையில காலனித்துவத்தை நான் பார்த்தோம்னு சொன்னா, அதாவது 1505ஆம் ஆண்டு தொடக்கம் 1948ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதியில வந்து இலங்கையில வந்து பல்வேறு வகைப்பட்டவர்கள் வந்து இலங்கையை காலனித்துவத்துக்கு வச்சிருந்தாங்க. அதுல பிரதானமானவர்களை பார்த்தோம்னு சொன்னா இந்த போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர்கள் இவர்களை வந்து எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப அதுல வந்து 1505ஆம் ஆண்டுல இருந்து 1658ஆம் ஆண்டு வரைக்கும் 1505ஆம் ஆண்டு இருந்து 1658ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையை வந்து போர்த்துகேயர் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அப்ப போர்த்துகேயர் காலத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து பொதுவாக தங்களோட கத்தோலிக்க மதத்தை பரப்புவதற்காகவும் அதே போல வந்து கலாச்சாரத்தை பரப்புவதற்காகவும் வந்து பரப்புற பரப்புவதை நோக்கமாக கொண்டு செயற்பட்டவர்கள் தான் அந்த போர்த்துகேயர். இவர்களோட காலப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா அரசியல் ரீதியான விளைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் ஒப்பீட்டு அளவில் மிக மிக குறைவு ஏனைய விடைகளை விட. அங்க வந்து மதம் கலாச்சாரம் தான் முதன்மையாக இருந்ததை தவிர அரசியல் ரீதியான விடைகள் சற்று குறைவாக தான் இருந்தது. அதே போல வந்து இந்த ஒல்லாந்தர் 1658ஆம் ஆண்டு போர்த்துகேயரை வந்து அடித்து விரட்டி ஒல்லாந்தர்கள் என்ன செய்யறாங்க வந்து இலங்கையோட கரையோரத்தை கைப்பற்றி 1658ஆம் ஆண்டுல இருந்து 1796ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையை வந்து தங்களோட காலனித்துவத்துக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த டைம்லயும் இவர்கள் போர்த்துகேயர் ஒரு தொடர்ச்சியான ஒரு போக்காக தான் ஒல்லாந்தர்களும் இங்க காணப்படுறாங்க. இவர்களும் வந்து அவர்களோட சமயம் சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து ஒரு அளவில் அரசியல் ரீதியாகவும் சில வேலை திட்டங்களை செஞ்சிருந்தாங்க. இந்த இரண்டு பேரையும் தவிர்த்து இரண்டு பேரை வைத்து ஒப்பிடும் போது இந்த போர்த்துகேயரையும் ஒல்லாந்தரையும் வைத்து ஒப்பிடும் போதும் இந்த பிரித்தானியர் காலம் வந்து ஒரு இலங்கையில வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட அதாவது முக்கியமான ஒரு விடயமாக எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். இந்த பிரித்தானியர் காலத்தை பார்த்தோம்னு சொன்னா 1796ஆம் ஆண்டுல இருந்து 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரைக்கும் இலங்கையில பிரித்தானியர் காலம் வந்து பிரித்தானியர் வந்து தங்களோட காலத்துக்குள்ள வச்சுட்டு இருந்தாலும் கூட இந்த 1948ஆம் ஆண்டுக்கு பிறகும் பிரித்தானியர்களோட செல்வாக்கு வந்து இலங்கையில இருந்திருக்கிறது. அப்ப நீங்க நினைக்க கூடாது 1948ஆம் ஆண்டு இந்த பிரித்தானியர்களோட செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டதுன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை வந்து நம்ம படிக்கும் போது இலங்கையில அந்த அரசியல் யாப்புகள் சம்பந்தமாக படிக்கும் போது இந்த பிரித்தானியர்கள் வந்து எவ்வாறு இலங்கையில கால ஓட்டத்துல செல்வாக்கு செலுத்தினார்கள், இந்த பிரித்தானியர்களோட ஒட்டுமொத்த ஆதிக்கம் எப்ப நிறைவடைகின்றது எப்ப முடியுது என்று சொல்லி நம்ம படிக்க இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் இந்த பிரித்தானியர்கள் காலத்தை பார்த்தோம்னு சொன்னா 1996ஆம் ஆண்டுல தொடக்கம் 48ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையை ஒரு காலனித்துவத்துக்கு கீழே வச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ரெண்டு பேரையும் தவிர்த்து போர்த்துகேயர் ஒல்லாந்தர்கள் காலத்தில் இடம்பெற்ற விளைவுகளை தவிர்த்து அதையும் தாண்டி பல்வேறுபட்ட விளைவுகள் வந்து இந்த பிரித்தானியர் ஆட்சி காலத்துல இடம்பெற்றது எங்களால் இடம்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த பிரித்தானியர் காலத்துல பொதுவாக அரசியல் ரீதியான விளைவுகள், சமூக ரீதியான விளைவுகள், பொருளாதார ரீதியான விளைவுகள் என பல்வேறுபட்ட விளைவுகள் இலங்கையில ஏற்படுது. அப்ப இவ்வாறான விளைவுகள் இலங்கையில ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இலங்கையில தற்போது இருக்கின்ற ஒரு சட்ட வாக்குத்துறையோ அல்லது பாராளுமன்றமோ அல்லது இலங்கையில தற்போது நடைமுறையில் இருக்கின்ற ஜனநாயகமோ இந்த விளைவுகளின் ஒரு அடித்தளமாக இந்த தற்போது உதாரணமாக தற்போது இலங்கையில ஜனநாயகம் நிலைத்திருப்பதற்கு இலங்கையில ஜனநாயகம் வந்து ஏற்படுவதற்கு இதுதான் இந்த அரசியல் சமூக பொருளாதார ரீதியான விளைவுகள் வந்து ஒரு தாக்கம் செலுத்திய ஒரு நிலையாக எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். சரி, அப்ப இந்த அடிப்படையில வந்து இந்த காலனித்துவ ஆட்சியில ஏற்பட்ட விளைவுகள் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து இந்த பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முக்கியமான விளைவுகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த விளைவுகள் எல்லாம் வந்து எவ்வாறு தோற்றம் பெறுது, எவ்வாறு ஏற்படுகின்றது சொன்னால் இந்த பிரித்தானியர் ஆட்சி காலத்துல இலங்கையில அரசியல் ரீதியாக வந்து பல்வேறுபட்ட யாப்பு சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க.
அதுல பிரதானமாக இலங்கையில கொண்டு வந்த யாப்பு தான் பிரதானமாக இலங்கையில 2 யாப்புகள் கொண்டு வரப்படுவது. அதுல ஒன்றுதான் வந்து 1833ஆம் ஆண்டு கோல்ட்ரூக் கேமரூன் சீர்திருத்தம், அதே போல 1931ஆம் ஆண்டு டொனமூர் சீர்திருத்தம். இது ரெண்டும் தான் வந்து இவர்கள ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான யாப்பு சீர்திருத்தமாக எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப நீங்க சொல்லலாம் 1910, 1920, 1924 இந்த காலப்பகுதியில கொண்டு வந்த சீர்திருத்தங்கள்லாம் என்னவென்று சொல்லி 1910 1933 கோல்ட்ரூக் சீர்திருத்தம் கொண்டு வந்ததுக்கு பிறகு 1910ஆம் ஆண்டு குருமெக்கலம் சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. அதே போல 1920ஆம் ஆண்டு மெனிங் சீர்திருத்தம், 1924ஆம் ஆண்டு மெனிங் டிவென்சியர் சீர்திருத்தம் வந்து எங்களை கொண்டு வராங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்த 1933ஆம் ஆண்டு கொண்டு வந்த யாப்புல செய்யப்பட்ட ஒரு சீர்திருத்தமாகத்தான் அடையாளப்படுத்தப்படும். 1910 குருமெக்கலம், 1920 மெனிங், 1924 மெனிங் டிவென்சியர் எல்லாம் வந்து இந்த 1933ஆம் ஆண்டுல தொடக்கமாகத்தான் இருக்க தவிர இதெல்லாம் வந்து ஒரு நிலையான யாப்பாக அடையாளப்படுத்த கூடாது. 2வது கொண்டு வந்ததுதான் வந்து 1931ஆம் ஆண்டு டொனமூர் யாப்பு சீர்திருத்தம். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல. சரி, அப்ப இந்த யாப்பு சீர்திருத்தங்கள் கொண்டு வந்ததுனாலதான் வந்து இலங்கையில பிரித்தானியர் ஆட்சி காலத்துல அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட விளைவுகளும் கலாச்சார ரீதியிலும் வந்து பல்வேறுபட்ட விளைவுகள் ஏற்பட்டதை எங்களால சொல்லித்தர முடியும். சரி, அப்ப நம்ம இதுவரைக்கும் இந்த காலனித்துவம் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல பார்த்திருந்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறது வந்து இலங்கையில காலனித்துவ நிலைமாற்றத்தினால ஏற்பட்ட விளைவுகள். அதுல நம்ம முதலாவது பார்க்க வேண்டிய விளைவுகள் தான் வந்து இந்த அரசியல் ரீதியான விளைவுகள். அது சம்பந்தமாக நம்ம பார்த்துக்கொள்வோம். இந்த அரசியல் ரீதியான விளைவுகள், சமூக ரீதியான விளைவுகள், அல்லது கலாச்சார ரீதியான விளைவுகள், பொருளாதார ரீதியான விளைவுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த காலங்கள்ல வந்து பல்வேறு வகையில இந்த கேள்விகள் வந்து வந்துருக்கு. அதாவது இந்த அரசியல் ரீதியான விளைவுகள், சமூக ரீதியான பொருளாதார விளைவுகள் வந்து வேறு வகையில வந்து கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு நீங்க எப்பயும் இந்த இது சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து ரெடியாக இருந்து கொள்ளணும். அப்ப இதுல நம்ம பார்ப்போம், இலங்கை அந்த காலனித்துவ நிலை மாற்றத்துல ஏற்பட்ட அரசியல் ரீதியான விளைவுகள், என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கு, இந்தந்த விளைவுகளால இலங்கைக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கு, பிரித்தானியர்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. இதுல நீங்க விளைவு கொள்ளணும். எதிர்பார்க்கப்பட்ட விளைவு, எதிர்பார்க்கப்படாத விளைவு என்று சொல்லி 2 விளைவுகள் இது. அப்ப எதிர்பார்க்கப்பட்ட விளைவுண்டா என்ன, எதிர்பார்க்கப்படாத விளைவுண்டா என்னன்னு சொல்லி பலருக்கு வந்து தெரியாத விளைவுகிறார். அந்த அடிப்படையில் எதிர்பார்க்கப்பட்ட விளைவுன்னு சொன்னா பிரித்தானியர்களுக்கு நன்மை பயக்கின்ற விளைவுகள். அதாவது உதாரணமா பிரித்தானியர்கள் வந்து 1833ஆம் ஆண்டு கோல்ட்ரூக் கேமரூன் சீர்திருத்தம் உருவாக்குறதுக்கு வந்து அவர்கள் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கமாக அவர்களுடைய எதிர்பார்த்திருப்பாங்க. அப்ப அந்த விடயம் அவர்கள நடந்திருந்தா அது எதிர்பார்க்கப்பட்ட விடயம், அது அவர்கள நலனை மையமாக கொண்டிருக்கும். எதிர்பார்க்கப்படாத விளைவுகள் சொல்லுகிற இலங்கைக்கு சாதகமான விளைவுகள் ஏற்படுத்தி உள்ளோம். அதாவது பிரித்தானியர்கள் எதிர்பார்க்காத விளைவு, அது வந்து இலங்கைக்கு சாதகமாக அமைஞ்சிக்கு எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகள், அது பிரித்தானியர்கள் நன்மைக்காக இருக்கின்ற விடயம். அப்ப இதுதான் வந்து இந்த எதிர்பார்க்கப்பட்ட விளைவு, எதிர்பார்க்கப்படாத விளைவு. அப்ப அதுல வந்து முதலாவது விடயம் தான் வந்து அரசியல் ரீதியான விளைவுல முதலாவது ஒரு விளைவாக தேசாதிபதியின் அதிகாரத்தை குறைத்தல். சரியா, தேசாதிபதி அதிகாரம் வந்து குறைக்கப்பட்டது. அப்ப இது வந்து அரசியல் ரீதியாக எப்படியான விளைவுகள் ஏற்படுத்தின்னு சொன்னா, இப்ப தேசாதிபதி 1933ஆம் ஆண்டு கோல்ட்ரூக் சீர்திருத்தத்துக்கு முன்னுக்கு
தேசாதிபதி அதிகமான அதிகாரத்தை கொண்டு காணப்படுறார். அவர் ஒரு சர்வாதிகார ரீதியான ஒரு போக்கின் அடிப்படையில் தான் தேசாதிபதி காணப்படுறார். அவர் யாருக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார்னு சொன்னா பிரித்தானியா முடிக்கு கட்டுப்பட்டவராக தான் இந்த தேசாதிபதி இருப்பார். அப்ப இந்த தேசாதிபதியின் அதிகாரம் இந்த இலங்கை காலெழுத்து நிலைமாற்றத்துல கொண்டு வரப்பட்ட 1833 கோல்ட்ரூக் கெமரன் சீர்திருத்தத்துல இந்த தேசாதிபதி அதிகாரம் குறைக்கப்பட்டது. அப்ப இந்த தேசாதிபதி அதிகாரம் குறைக்கப்பட்டு அவர் அதிகாரத்தை சமப்படுத்துறதுக்காக வேண்டி, அவர் அதிகாரத்தை குறைப்பதற்காக வேண்டி இலங்கையில சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகம் என்ற 2 விடயங்கள் இங்கே கொண்டு வரப்படி. அப்ப இந்த சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த தேசாதிபதி அதிகாரத்தை குறைத்து அவருக்கு உதவுவதற்காக இந்த சட்டவாக்களும் சட்ட நிர்வாகங்களும் கொண்டு வந்தீங்க. அந்த டைம்ல இந்த சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகம் தான் சட்டத்தை ஆக்கி நடைமுறைப்படுத்துகின்ற ஒன்றாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். உதாரணமா இப்பயா காலத்தில் இருக்கிற சட்டத்துறை நிறைவேற்றுத்துறையாக இது இயங்கி வந்தது. அப்ப இந்த சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகம் இங்கே ஏற்படுத்தப்பட்டதுனால பிற்காலத்தில் இலங்கையில் ஒரு பாராளுமன்ற ஆட்சி தோற்றம் வருவதற்கு இந்த சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகம் ஒரு அடித்தளமாக இருந்துக்குன்னு சொல்லி எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொன்னா இப்ப இலங்கையில இப்ப 72ஆம் ஆண்டு அல்லது சோல்பரி அரசியலமைப்புல ஒரு மந்திரி சபை அரசாங்க முறை தான் இருந்து வந்தது. இந்த மந்திரி சபை அரசாங்க முறைக்கு ஒரு அடித்தளம் தான் சட்டவாக்களும் சட்ட நிர்வாகங்களும். இது 833ஆம் ஆண்டு 15 உறுப்பினர்களை கொண்டு காணப்பட்டிருந்தீங்க. அப்ப பிற்பட்ட காலத்துல இந்த உறுப்பினர் தொகை யாப்பு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அதிகரிச்சுட்டு போனதை அடையாளப்படுத்தலாம். அப்ப இந்த அடிப்படையில் இந்த சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகம் தேசாதிபதி அதிகாரத்தை குறைச்சதனோடு பிற்பட்ட காலத்திலே இலங்கையில் ஒரு மந்திரி சபை ஆட்சி அல்லது ஒரு பாராளுமன்ற ஆட்சி இலங்கையில ஏற்பட்டதற்கு இது ஒரு அடித்தளமாக எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். உதாரணமா 72ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு இலங்கையில ஒரு மந்திரி சபை அரசாங்கம் முறைதான் இருந்து வந்து அதே போல இந்த தேசாதிபதி அதிகாரத்தை குறைச்சதுனால இலங்கையில ஒரு சர்வாதிகார ரீதியான ஆட்சி முறை தோற்றம் வருவதற்கு எதிராக அல்லது ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி தோற்றம் வருவதை தடுப்பதாக அமைந்த ஒரு விடயமாக இந்த தேசாதிபதி அதிகாரம் குறைக்கப்பட்டது எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். நம்ம இந்த கோல்ட்ரூக் கெமரன் சீர்திருத்தத்துல இன்னும் விரிவாக இதை நம்ம பார்க்க இருக்கிறோம். 2வது விடயம்தான் நிர்வாக ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நிர்வாக ஒருங்கிணைப்பு நிர்வாக ஒருங்கிணைப்புன்னு சொல்லும் போது நிர்வாக ஒருங்கிணைப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 1815ஆம் ஆண்டு 1815ஆம் ஆண்டு அதே போல 1818ஆம் ஆண்டு 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் நடந்தது. அதே போல இந்த 1815ஆம் ஆண்டு கண்டியும் கரையோரமும் ஒன்றிணைக்கப்பட்டு இலங்கையில நிர்வாக ஒருங்கிணைப்பு ஏற்படுது. அப்ப இந்த நிர்வாக ஒருங்கிணைப்பு ஏற்படுறதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னா இந்த 1833ஆம் ஆண்டு இந்த கோல்ட்ரூக் கெமரன் சீர்திருத்தத்துக்கு காரணமாதான். அப்ப இந்த 1833ஆம் ஆண்டு கோல்ட்ரூக் கெமரன் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்னுக்கு இலங்கைக்கு பிரித்தானியா முடி என்ன செய்யறாரு ஒரு 2 குழுவை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதான் கோல்ட்ரூக் என்ற ஒரு குழு, கெமரன் என்ற குழு. இப்போ கோல்ட்ரூக் வராது என்னதுன்னு சொன்னா இலங்கையில நிர்வாக கட்டமைப்பை சரி செய்வதற்காக, கெமரன் இலங்கையில நீதி கட்டமைப்பை சரி செய்வதற்கு வராது. அப்ப இந்த 1833ஆம் ஆண்டு கோல்ட்ரூக் சீர்திருத்தம் வரதுக்கு முன்னுக்கு பிரித்தானியர்கள கையில தான் இலங்கை இருந்தது. அப்ப பிரித்தானியர்கள கையில இலங்கை இருந்த டைம்ல பிரித்தானியர்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருந்தது. வரவை விட செலவு என்ற விடையும் அதிகமாக இருந்தது. அப்ப இந்த வரவை விட செலவு அதிகமாக இருந்த டைம்ல தான் கோல்ட்ரூக் கெமரன் இலங்கைக்கு வராங்க. இலங்கைக்கு பல இடங்கள்ல அந்த மக்களோட குறைநிலைகளை கேட்டு பிரித்தானியா முடிக்கு சிபாரிசு செய்றாங்க. அப்ப இலங்கையில வரவை விட செலவு அதிகமாக இருந்ததுக்கு ஒரு காரணங்கள்ல ஒண்ணுதான் இந்த நிர்வாகம் 2 கட்டங்களாக 2 பிரிவுகளாக இருந்தது. கண்டி வேறையா கரையோரம் வேறையா ஆட்சி செய்யப்பட்டு இந்த காலப்பகுதி. அப்ப இந்த கண்டியும் கரையோரமும் ஒன்றிணைக்கப்பட்டால்தான்
இலங்கையில அந்த நிர்வாக செலவுகளை வந்து குறைச்சி கொள்ளலாம். அதே போல 16ஆக இருந்த மாகாணத்தை 5ஆக குறைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நிர்வாக ஒருங்கிணைப்பு கீழே வரவில்லை. அப்ப இந்த நிர்வாக ஒருங்கிணைப்பு ஒற்றை நீதித்துறையின் கீழே அல்லது ஒற்றை நிர்வாக கட்டமைப்பின் கீழே ஒரு இலங்கையில நிர்வாகம் வந்து காணப்படுது. அப்ப 1915ஆம் ஆண்டு இந்த நிர்வாகம் வந்து ஒன்றிணைக்கப்படுது. சரியா? அப்ப இதுக்கு பிரதானமான காரணம் இந்த கோல்ட்புக் கெமரன் குழு இலங்கைக்கு வந்து இந்த இலங்கையில நிர்வாக கட்டமைப்பு சீர் செஞ்சு. சரி, அப்ப இதனோட இந்த ஒரு ஒழுங்கமைந்த நிர்வாக கட்டமைப்பு வந்து பிற்பட்ட காலத்துல இலங்கையில ஒரு நிர்வாகம் சீராக இயங்குவதற்கு ஒரு அடித்தளமாக இருந்தது. உதாரணமா உங்களுக்கு தெரியும், ஒரு ஜனநாயக ஆட்சிக்கு அத்தியாவசியமான ஒன்று நிர்வாகம் சீராக இருக்குது. விலங்குதான நிறைவேற்றுத்துறையோ நிர்வாகம் வந்து சீராக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில தான் வந்து நாடுகள் நாட்டுக்குள்ளேயே 2 நிர்வாக கட்டமைப்பு இருந்தது. உதாரணமா இலங்கையில உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அங்கேயும் வந்து வடக்கு கிழக்க ஒரு தனி பிராந்தியமாகவும் ஏனையவையை வந்து ஒரு பிராந்தியமாகவும் இரட்டை நிர்வாக கட்டமைப்பு அங்க எதிர்பார்த்தாங்க. அப்ப அங்க அந்த டைம்ல கொடுக்கையில ஏன் கொடுக்கையில இலங்கைக்கு அது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சிக்கு வந்து ஒரு விரோதமான ஒரு செயல். அப்ப அதனாலதான் வந்து நிர்வாக ஒருங்கிணைப்பு வந்து இங்க 1933ஆம் ஆண்டு கோல்ட்புக் சீர்திருத்த ஒருங்கிணைப்பு கொண்டு வந்த, அதாவது நிர்வாகத்தை ஒரு கொள்கைகளை கொண்டு வந்ததனூடாக இலங்கையில பிற்பட்ட காலத்துல ஒரு ஜனநாயக ரீதியான ஆட்சி தோற்றம் வருவதற்கு ஒரு அடித்தளமாக அமைந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இது வந்து 1933ஆம் ஆண்டு கோல்ட்புக் கெமரன் சீர்திருத்தத்தில் ஏற்பட்ட ஒரு விளைவாக எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். அதே போல வந்து மற்றொரு விடயம் தான் இந்த ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது. இது வந்து அரசியல் ரீதியான விளைவுகளுக்குள்ளேயும் வரும், பொருளாதார ரீதியான விளைவுகளுக்குள்ளேயும் இந்த ராஜகாரிய முறை வந்து நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இந்த ராஜகாரிய முறைன்னு சொல்லும் போது 3வது ராஜகாரிய முறை நீக்கப்பட்டது. இந்த ராஜகாரிய முறை நீக்கப்பட்டது வந்து இது வந்து அரசியல் ரீதியான வரும், நிர்வாக அதாவது பொருளாதார ரீதியாக அல்லது சமூக ரீதியான 3 விடயத்துக்குள்ள இருந்து ராஜகாரிய முறை எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். இந்த ராஜகாரிய முறைன்னு சொன்னா என்னன்னு சொன்னா சொல்ற விளைவுங்க. அப்ப இந்த ராஜகாரிய முறை நீக்கப்பட்டதுனால ஒரு சர்வாதிகார ரீதியான ஒரு ஆட்சியில் தோற்றம் பெறாமல் இருப்பதற்கு இது வழிவகுது. உதாரணமா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, ராஜகாரிய முறைன்னு சொல்லும் போது அது வந்து மன்னருக்கு வந்து இலவசமாக சேவை செய்யற ஒன்றுதான் வந்து இந்த ராஜகாரிய முறை. அதாவது அந்த காலப்பகுதியில இருந்து வரி சம்பந்தப்பட்ட விடைகள் இருந்தது. அப்ப இந்த வரிகளை கொடுக்க தவறிய ஆட்கள் மன்னருக்கு வந்து இலவசமாக வேலை செய்வாங்க. வேலை செய்யறேன்னு சொல்லும் போதும் கட்டடங்கள் கட்டுவது, உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, தெருக்களை அமைப்பது, தண்டவாளங்களை அமைக்கிறது, இது சம்பந்தப்பட்ட வேலைகளை வந்து மன்னருக்கு ஒரு குறிப்பிட்ட வருடத்துல குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து வேலை செய்யறது. இது வந்து இந்த ராஜகாரிய முறை வந்து குடும்ப வயசு, அதாவது ஃபெமிலி ரீதியான ஒரு கட்டமைப்பு இருந்தது. உதாரணமா ABC என்ற 3 குடும்பம் இருக்கின்றன. அப்ப A என்ற குடும்பம் வந்து ஒரு நிர்வாகம், அதாவது ஒரு கட்டடத்துல வந்து ஒரு கொஞ்சம் ஃபேமஸான. பி வந்து வீதித்தெருக்கள், இது வந்து சி வந்து அதாவது உட்கட்டமைப்பு அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட வேலைகள் ஈடுபட்டார்கள் சொன்னா, இப்ப இவர்களை வந்து பரம்பரை ரீதியாக இந்த ராஜகாரிய முறைக்கு பயன்படுத்துற நிலை வந்து காணப்படுது. இது வந்து ஒரு அடிமை முறையை கொண்டு வரதுக்கும் ஒரு அடித்தளமாக அமைந்தது. அப்ப இதனை இல்லாம செஞ்சாங்க இந்த கோல்ட்புக் சீர்திருத்தத்தின். இதனை இல்லாம செய்தது வந்து ஒரு அரசியல் ரீதியான விளைவுகளுக்கு எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். இது அரசியல் ரீதியான விளைவு எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு அடிமை முறை சமூகத்தை இல்லாம ஒரு சுதந்திரமான ஒரு சமூகத்தை தோற்றுவித்தது. சரியாக சுதந்திரமான சமூகத்தை தோற்றுவித்ததை எங்களால இங்க அரசியல் ரீதியான விளைவுகளை அடையாளப்படுத்த முடியும். அதே போல 3வது விடயம் நாம் வந்து இனவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்படுது. இனவாரி பிரதிநிதித்துவம் முறை.
இனவாரி பிரதிநிதித்துவ முறை 1933ஆம் ஆண்டு கோல்ட்ரூக் சீர்திருத்தத்தின் மூலம் இந்த இனவாரி பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இந்த பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்துறது ஒரு அரசியல் ரீதியான விளைவுகளுக்குள்ள எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப இந்த இனவாரி பிரதிநிதித்துவத்தை பார்க்கும்போது ஒரு பிற்பட கால இலங்கை ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த பிரதிநிதித்துவ முறை காணப்படுது. அதே போல 5வது விடயம் 1920ஆம் ஆண்டு பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்துறாங்க. சரியா? 1920ஆம் ஆண்டு பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப இந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் பார்த்தோம்னு சொன்னா, அதாவது ஆட்களை இன ரீதியாக அல்லாமல் பிரதேச ரீதியாக தெரிவு செய்யற நிலைதான் இந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். அப்ப இதுவும் ஒரு அரசியல் ரீதியான விளைவுகளுக்குள்ள எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். அதே போல 1931ஆம் ஆண்டு அதே போல 1910ஆம் ஆண்டு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. 1910ஆம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை சொல்ல வந்துட்டேன். 1910ஆம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை இலங்கையில அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப இதுவும் இலங்கையில காலனித்துவ ஆட்சியில ஏற்பட்ட ஒரு விளைவு தான். இப்ப நீங்க நல்லா விளைவிக்கணும். காலனித்துவம் சொல்லும் போது நீங்க வெறும் 833ஆம் ஆண்டோட மட்டும் நீங்க சுருங்கிவிடக் கூடாது. பிள்ளைகள் காலனித்துவம் சொன்னா 1833ல இருந்து 1931ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு தானே இவை அனைத்தையும் உள்ளடக்கிய வகையில தான் விளைவுகளை இவை அனைத்தையும் உள்ளடக்கிய வகைகளுக்குள்ள நம்ம சொல்லிக்கலாம். உதாரணமா 1948ஆம் ஆண்டு வரைக்கும் என்னென்ன விடயங்கள் இலங்கையில இடம்பெற்று அவை அனைத்தும் காலனித்துவம் பிரித்தானியர்கள் காலனித்துவத்துக்கு இடம்பெற்று. அப்ப பல மாணவர்கள் விடயங்களை பார்க்கும்போது அவங்க வெறும் 833ஆம் ஆண்டுகளை மட்டும்தான் சுருங்கி இருப்பாங்க. இந்த 1910ஆம் ஆண்டு சம்பந்தமா கூறுவதில்லை. 930 டொனமுடியாப்பு சம்பந்தமா டொனமுடியாப்பு பல்வேறுபட்ட அரசியல் விளைவுகள் டொனமுடியாப்பு இளைஞர காலனித்துவத்துக்குள்ள வருது. அப்ப அதுவும் அந்த டொனமுடியாப்புல ஏற்பட்ட விளைவுகளும் இளைஞர காலனித்துவ விளைவுகளுக்குள்ள உள்ளடக்கப்படுகிறது. சரியா? அப்ப 1910ஆம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்படுது. இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டது இது ஒரு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையாக இருந்தாலும் கூட இது எவ்வாறான நன்மை பயக்குன்னு சொன்னா ஒரு வாக்குரிமை தேர்தல் ஜனநாயகத்துக்கான ஒரு அடித்தளமாக இது இப்ப பிற்பட்ட காலத்துல ஒரு சர்வஜன வாக்குரிமை இலங்கையில வழங்குவதற்கும் இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அடித்தளமா இருக்கு. இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்று சொல்லும் போது படித்த சொத்துள்ள ஆண்களுக்கு ஒட்டுமொத்தமாக இலங்கையில 4% மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குரிமை தான் இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. படித்த சொத்துள்ள ஆண்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட ஒரு வாக்குரிமை தான் இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. அப்ப இதுல 96% மக்கள் ஒதுக்கப்பட்டது ஒரு பாரிய 96% மக்கள் ஒதுக்கப்பட்டது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த 4% வாக்குரிமை வழங்கப்பட்டது ஒரு நன்மையான விடயங்களுக்கும் ஒரு சாதகமான இலங்கையில பிற்பட்ட காலத்துல இந்த 96% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை இருந்தது என்று சொல்லி எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். சரியா? அதே போல 1920ஆம் ஆண்டு பார்த்திருந்தானே. அதே போல 1931ஆம் ஆண்டு பல்வேறுபட்ட அரசியல் ரீதியான விளைவுகள் இலங்கையில ஏற்படுகிறது. பதில தான் சர்வஜன வாக்குரிமை. சரியா? அரசியல் கட்சிகளோட தோற்றம், அதே போல வேற என்னது மந்திரி சபை முறைமை உருவாக்கம். மந்திரி சபை முறை உருவாக்கப்பட்டது. அதே போல வேற என்னதை எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும்? அரசு கழகம், நிர்வாக பயிற்சி, இப்படிகளை
இதனால சொல்லித்தர முடியும். இப்ப சர்வஜன வாக்குரிமைன்னு சொல்லும் போது 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் நெருப்பாளருக்கும் வழங்கப்பட்ட வாக்குரிமையும் அந்த சர்வஜன வாக்குரிமை நம்ம ஆரம்பத்துல பார்த்தானே. இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டதன் விளைவாக தான் இந்த சர்வஜன வாக்குரிமையும் இலங்கையில வழங்கப்பட்டிருக்கு. அதே போல அரசியல் கட்சிகள தோற்றம், அதாவது ஒரு வாக்குரிமை என்ற விடயம் இருந்தா அங்க வந்து அரசியல் கட்சி பிற்பட்ட காலத்துல கட்டாயம் தோற்றம் பெற்றே ஆகணும். அந்த அடிப்படையில வந்து லங்கா சமசமாஜ கட்சி 1935 டிசம்பர் 16ஆம் தேதி இந்த காலப்பகுதியில் வந்து அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றது சொல்லிக்கொள்ளலாம். மந்திரி சபை உரிமை அரசு கழகம் இளைஞர்களுக்கு நிர்வாகம் சார்ந்த பயிற்சி எல்லாம் கிடைத்தது வந்து இந்த காலனித்துவ நிலை மாற்றத்தில் ஏற்பட்ட அரசியல் ரீதியான விளைவுகளாக எங்களால அடையாளப்படுத்த முடியும். அப்ப இதுல உங்களுக்கு என்ன சரி சந்தேகங்கள் அல்லது என்ன சரி விளங்காம இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இது எனக்கு விளங்குன்னு சொல்லி நான் வந்து அடுத்த கிளாஸ்ல இதுல உங்களோட டவுட்டை வந்து நான் என் ஏழுமான அளவுக்கு கிளியர் பண்ணி கொடுவேன். சரியா பிள்ளைகள்? அப்ப இது வந்து மிக இலகுவான ஒரு விடயம். நம்ம இத இன்னும் விரிவாக ஒரு சீர்திருத்தத்துக்கு கீழே நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே போல வந்து சமூக ரீதியான விளைவுகளும் பொருளாதார ரீதியான விளைவுகளும் இலங்கையில ஏற்பட்டு அப்ப இதை வந்து நீங்க குழப்பிக்கொள்ள கூடாது. இது வந்து மிக இலகுவான ஒரு டாபிக். விளங்குதானே? இப்ப இலங்கையில அரசியல் யாப்புக்களை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து பகுதி 2ல ஒரு கிட்டத்தட்ட நம்ம கட்டாயம் வந்து 40 மார்க்ஸ் கட்டாயம் செஞ்சு ஆகணும். 40 வீதமான மார்க்ஸ் கட்டாயம் செஞ்சு அல்லது வெறுமனாவது நம்ம 60 மார்க்ஸுக்கு நம்ம செய்யலாம். விரும்புனா செய்யலாம். ஆனா யாப்புகள் வந்து மிக இலகுவான ஒரு விடயம். கட்டாயம் பரீட்சைக்கு இந்த யாப்பை தழுவாம எந்த ஒரு கேள்வியும் வராது. சரியா? வரவும் முடியாது. கிட்டத்தட்ட 60 மார்க்ஸுக்கு இந்த யாப்பு கேள்வி வந்தே ஆகும். ஏன்னா 40 மார்க்ஸுக்கு தான் நீங்க தியரியோ அல்லது அரசியலமைப்பு மாதிரி சம்பந்தப்பட்ட விடயங்களோ நீங்க படிக்க போறீங்க. அதே போல MCQ ஸ்ட்ரக்சர்ல கூட இந்த யாப்புகள் வந்து அடிக்கடி வந்து கொண்டுதான் தெரியும். அப்ப இந்த யாப்பு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ங்கிறது நீங்க மனதில் வச்சுக்கொள்ளணும். சரியா? அப்ப அடுத்த விஷயம் நம்ம பார்ப்போம். இலங்கையில அரசியல் ரீதியான விளைவுகள் சம்பந்தமான பார்த்திருந்தோம். அடுத்த விடயங்கள் சமூக பொருளாதார ரீதியான விளைவுகளை நம்ம சுருக்கமாக நம்ம பார்ப்போம். அப்ப சமூக பொருளாதார ரீதியான விளைவுகளை நம்ம பார்க்கும்போது இப்ப அரசியல் ரீதியாக விளைவுக்கு அப்பால் சமூக பொருளாதார விளைவு சுருக்கமா நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா நேரம் போய் கொண்டிருக்கி நம்மளுடைய வகுப்பு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளதான் நம்மளோட வகுப்பு நடக்கும். இப்பயே வந்து ஒரு 50 நிமிஷம் ஆகிட்டு அப்ப நம்ம அதுக்குள்ள வந்து நம்ம இந்த வகுப்பை சுருக்கி கொள்றோம். சரிதானே? அப்ப இந்த பொருளாதார சமூக ரீதியான விளைவுகளை பார்க்கும்போது சமூக ரீதியான விளைவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அடிமை முறை வீழ்ச்சி கண்டது. அடிமை முறை வீழ்ச்சி கண்டது சாதி முறைமை இல்லாமல் ஆக்கப்பட்டது. இப்ப அடிமை முறை மற்றும் சாதி முறைமை வீழ்ச்சி அடைந்ததுக்கு பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னா நம்ம ஆரம்பத்துல சொன்ன இந்த ராஜகாரிய முறைதான். அதே போல வந்து மேற்கத்திய கலாச்சாரம் இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டது. மேற்கத்திய கலாச்சாரம் சொல்லிக்கல உதாரணமா இந்திய தொழிலாளர்கள் இலங்கைக்கு வந்து என்ன செஞ்சாங்க இறக்குமதி செய்யப்பட்டாங்க. அப்ப இதனூடாக வந்து இந்திய கலாச்சாரம் இலங்கையில பரவியது. பிரித்தானியர்கள் வந்து இலங்கையை வந்து பல்வேறு ஆண்டுகளாக தன்னோட காலநிலத்துக்கு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பிரித்தானிய கலாச்சாரம் மது போதைகள் வந்து இலங்கையில பரவ தொடங்கி இது வந்து ஒரு பாரிய சமூக ரீதியான விளைவுகளாக எங்களால் அடையாளப்படுத்தலாம். அதே போல ஆங்கில கல்வியில அவசியம் குறித்து இங்க பேசப்பட்டது. அதாவது ஆங்கில கல்வியின் மூலம் புதிய மத்திய வர்க்கம் வந்து தோற்றம் கொள்வது. அதாவது படித்த வர்க்கம் படிக்காத வர்க்கம் என்று சொல்லி அறிவுள்ள ஆங்கிலம் கற்றவர்கள் உயர்வானவர்களாகவும் ஆங்கிலம் கற்காதவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் பிரித்தானியர்கள் இலங்கை மக்களுக்கு பாகுபாட்டை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து சமூக ரீதியான விளைவுகள். அதே போல பொருளாதார ரீதியான விளைவுகள் இலங்கையில இருக்கு. அதாவது இலங்கையில வர்த்தக பொருளாதாரம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருளாதாரமாக காணப்பட்டது. அதாவது இலங்கையில உற்பத்தி செய்யறது ஏற்றுமதி செய்து அதற்கு தேவையான மூலப்பொருட்களை வெளிநாடுகளில் இறக்குமதி செஞ்சாங்க. அதே போல இலங்கையில பொருளாதாரம் இரட்டை பொருளாதாரமாக காணப்பட்டது. அதாவது சந்தை பொருளாதாரம் தங்கநிலை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரம் சொல்லும்போது இலங்கையில் உற்பத்தி செய்யற பொருட்களை சந்தைகளுக்கு விநியோகிக்கிறதும், தங்கநிலை பொருளாதாரம் சொல்லும் போதும் அங்க வந்து ஒரே ஒரு பொருளாதாரத்தில் தங்கியிருந்தாங்க. என்ன பொருளாதாரத்தில் தங்கியிருந்தாங்க? பெருந்தோட்டத்துறையில மட்டும்தான் அவங்க தங்கியிருந்தாங்க. அங்க சுதேச பொருளாதாரம் என்ன செய்யப்படுவது
வீழ்ச்சி அடையப்படுவது. இது வந்து ஒரு பாரிய பொருளாதார ரீதியான மாற்றங்களா சொல்லலாம். மாற்றங்கள் சொல்லும்போது விளைவுகள் சொல்லும்போது அங்க நன்மையும் வரும் தீமையும் வரும். விளங்குதானே? அப்ப சுதேச பொருளாதாரம், விலங்கு வேளாண்மை, நெற்பயிற்சிகை, இது சம்பந்தப்பட்ட சுதேச பொருளாதாரம். சுதேசம் சொன்னா தங்களோட பாரம்பரிய பொருளாதாரம். அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யப்படுவது? இல்லாமல் செய்யப்படுவது. அதே போல இலங்கையில பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்தை நோக்கி பயணித்தது. அதே போல இலங்கையில் வந்து வங்கி முறைமை அறிமுகப்படுத்தப்படுது, கடன் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுது, பொருளாதார அதாவது தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் கொண்டு வரப்படுது. இப்படியான பல்வேறுபட்ட அரசியல் ரீதியான பொருளாதார விளைவுகள் வந்து அதே போல சமூக ரீதியான விளைவுகள் வந்து இலங்கையில காலனித்துவ நிலை மாற்றத்தை கீழே இடம்பெற்றது எங்களால இங்க அடையாளப்படுத்த முடியும். சரியா? அப்ப இதோட வந்து எங்களை வகுப்பை நம்ம முடிச்சுக் கொள்வோம். நம்ம அடுத்த வகுப்புல வந்து இந்த விளைவுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் உள்ளடங்களாக இலங்கையில இந்த காலனித்துவ ஆட்சி காலத்துல என்னென்ன அரசியல் ரீதியான அதாவது அரசியல் ரீதியான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, அந்த சீர்திருத்தம் காரணமாக என்னென்ன நன்மை தீமைகள் இலங்கையில் ஏற்பட்டது, அந்த சீர்திருத்தத்துல கொண்டு வரப்பட்ட முக்கியமான அம்சங்கள், அந்த முக்கியமான அம்சங்கள் எவ்வாறு இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டது, அது நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று சொல்லி நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரியா? அப்ப உங்களுக்கு வந்து என்ன சார் இதுல படிச்சதுல வந்து என்ன சார் டவுட் இருந்தா நீங்க கட்டாயம் கேட்டு அதை தெளிவுபட்டுக் கொள்ளுங்க. அதே போல இந்த வீடியோ வந்து ஏனைய மாணவர்களுக்கும் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா நீங்க பயன்பெற மாதிரி ஏனைய மாணவர்களும் வந்து பயன்பெறுவார்கள். அதே போல அவர்களுக்கான சந்தேகங்கள் வந்து இது இருந்தா அவர்கள் அதை தீர்த்து கொள்வாங்க. சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில இந்த வகுப்பை இத்தோட வந்து நான் முடிச்சுக்கொள்ள. அடுத்த வகுப்புல நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.